ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போகிறோம். ஸோ நான் எங்கே போய் என் ஓட்டை போட போகிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் சென்னையில் இருக்கேன். ஸோ கரூரில் போய் என் ஓட்டை போட்டாகணும். அதாவது நாளைக்கு எலெக்ஷனு, முன்னாடி நாள் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக பாண்டிச்சேரியில் எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ பாண்டிச்சேரி எலெக்ஷனே வந்து 90% வரைக்கும் எல்லாரும் போய் ஓட்டு போட்டாங்க. ஸோ அப்போ நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் கண்டிப்பாக க்ளோஸ் டு 85 to 90 ஆகும். ஸோ ட்ரெயினில் அந்த தடவை இவ்வளோ கும்பலாக இருக்க போது என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஆக்சுவலாக வந்து ட்ரெயின் வந்து எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து ஸ்லீப்பரும் போட்டிருந்தேன், செகண்ட் கிளாஸும் போட்டிருந்தேன், ஏதாவது ஒன்றாச்சும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லீப்பர் கடைசி வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்துச்சு. ஸோ செகண்ட் கிளாஸ் வந்து போட்டிருந்தேன், போட்டு ஒரு 3 வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ அதில் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யாரோ ஒருத்தவங்க வந்து கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணி, இப்போ நான் வந்து பஸ்ஸில் போகலாமா என்னெல்லாம் நினச்சேன். சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, இப்படி பஸ்லேயாவது போய் நம்ம ஓட்டு போட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இப்போ நல்ல வேலை அந்த 3 பேரும் வந்து கேன்சல் பண்ணனால இப்போ எனக்கு வந்து செகண்ட் கிளாஸில் கிடச்சிருக்கு கைஸ். ஸோ இந்த ட்ரெயினில் போக போகிறோம் அப்படின்னா, எக்மோர்லேருந்து தாம்பரம் வழியாக கரூர் போய் மங்களூர் போக போகிற வந்து மங்களூர் எக்ஸ்பிரஸ். ஸோ அந்த மங்களூர் எக்ஸ்பிரஸில் தான் இப்போ வந்து போக போகிறோம். ஸோ தாம்பரத்தில் போய் ஏறணும், எவ்வளோ கும்பல் இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ வாங்க இதுதான் அந்த பிளாக் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். எவ்வளோ கூட்டம் இருக்குது, என்ன எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது, எவ்வளோ பேர் ஓட்டு போட போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச 90% போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ க்ரௌட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்க. இன்கேஸ் ஓட்டு போட்டுட்டீங்களா அப்படின்னு வேணால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், பஸ் ஸ்டாப் வந்துட்டு நின்றுட்டோம் கைஸ். ஆக்சுவலாக பஸ் இதில் வருதானே தெரியாது கைஸ். இங்கே ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்காங்க, பட் ஆனால் எதுவும் எரியல, இப்போதான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ பஸ் வந்தாலும் தெரியாது, நான் கை நீட்டணும் அவங்க நிறுத்துவாங்களான்னு தெரில. மணி இப்போ வந்து 8:30 தான் ஆகுது. நாங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும் கைஸ், பஸ்ஸே வரல. ஆனால் உடனுக்குடன் பஸ்ஸுன்னு காமிக்குது ஆப்பில். இந்த என்னென்ன ஆப்பில் பார்த்தோன்னா அதுலேயும் பஸ்ஸு காமிக்குது கைஸ். பட் ஆனால் தாம்பரத்துக்கு இன்னும் பஸ் வரல. ஸோ அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். ஸோ உங்களுக்கு நான் பஸ்ஸில் ஏறிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். பஸ் எப்படி கும்பலாக தான் வரும் கைஸ். ஒரு வழியாக தாம்பரம் வந்துட்டோம் கைஸ். செம டிராஃபிக் கைஸ், செம டிராஃபிக். அதாவது வண்டலூர்லேருந்து நாங்கள் வண்டலூர் வரத்துக்கு செம டிராஃபிக் கைஸ், கிளம்பக்கத்துலேருந்து. ஸோ ஒரு வழியாக வண்டலூர் வந்துட்டோம். ஸோ இது வந்து திருச்சி போகிற ரூட்டு, அதாவது சென்னையிலேருந்து. ஸோ எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, எவ்வளோ மக்கள் பாருங்கள் அந்த இடத்துல. எல்லாமே டிராஃபிக்கு, பஸ் வெஹிக்கிள் டிராஃபிக்கு, மக்கள் டிராஃபிக்கு, எல்லாமே டிராஃபிக்கு. ட்ரெயினுக்கு போகிறதுக்கு செம கும்பல், ட்ரெயினுக்கு போகிறதுக்கு செம கும்பல் கைஸ். ஆனால் இப்போ நம்ம சென்னையிலேருந்து வெளியே போகிறதுக்கு செம டிராஃபிக். அங்கேருந்து உள்ளே வரதுலாம் டிராஃபிக் இல்லை. சென்னைக்குள்ளே போகிறது டிராஃபிக் இல்லை, சென்னைக்குள்ளே போகிறது டிராஃபிக் இல்லை கைஸ். சென்னையை விட்டு வெளியில் வர வண்டி எல்லாமே டிராஃபிக். இது எங்கே வரைக்கும் இருக்குது அப்படின்னா, வண்டலூர் வரைக்கும். நாங்கள் பார்த்தது வண்டலூர் வரைக்கும் இருக்குது. கண்டிப்பாக செங்கல்பட்டு வரைக்கும் இருக்கும் கைஸ் இந்த டிராஃபிக்கு. ஸோ நாங்கள் எப்படி 3 மணி நேரத்தில் வந்தோம். சரி நம்ம போகலாம். 1 மணி நேரம் வர வேண்டியதா 3 மணி நேரத்தில் வந்தோம். ஆமாம் கைஸ், 1 மணி நேரத்தில் வர வேண்டியதை 3 மணி நேரத்தில் வந்தோம். ஸோ இப்போ நாங்கள் போய் மங்களூர் ட்ரெயினை பிடிக்கணும். ஸோ இங்கிட்டு போகக்கூடாது, நாங்கள் இங்கிட்டு போய் இறங்கி போனோம்னா பஸ்ஸுக்கு ஏற போகிறது. ஸோ நாங்கள் இப்போ எப்படியும் இங்கிட்டு கிளம்பி போக போகிறோம் கைஸ். நான் போயிட்டு அந்த ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். கைஸ் ஆரன் சவுண்டில் நான் பேசுகிறதே உங்களுக்கு ஒழுங்காக கேட்காது, பட் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பாலத்து மேலே வரைக்கும் எல்லாமே டிராஃபிக். ஸோ பாலத்து மேலே வரைக்குமே டிராஃபிக் கைஸ், சரியான டிராஃபிக். அதாவது ஓட்டு போடுறது இவ்வளோ பேர் போவாங்கன்றதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி எதுக்கு டிராஃபிக்காக பார்த்துருக்கேன் அப்படின்னா, அந்த பொங்கல் தீபாவளிக்கு அதுக்கெல்லாம் செம டிராஃபிக் இருக்கும். அது கூட இவ்வளோ டிராஃபிக் இருக்காது. பட் ஆனால் இப்போ என்னடானா செம டிராஃபிக்கு ஓட்டு போட போகிறது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சென்னையிலேருந்து ஓட்டு போட போகிறேன். ஸோ அதனால எனக்கு தெரியல. இப்போ நான் போய் இது பார்க்குறேன் கைஸ், இந்த இடத்துல இது இருக்குது, ட்ரெயின் எதாவது பிளாட்ஃபார்ம் வரும் என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் பார்த்துட்டு அங்கே போய் பிளாட்ஃபார்ம்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். மங்களூருக்கே இவ்வளோ கூட்டம் வரும்னா, இன்னும் அந்தோதியான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஸ் இருக்குது, அதெல்லாம் செம்ம கூட்டமாக இருக்குது. திருநெல்வேலி போகிற வண்டி. ஸோ நம்ம அந்தோதியா நேரம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சுன்னா அதையும் நம்ம கவர் பண்ணலாம் கைஸ். ஸோ நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து எங்கே பார்க்குறதுன்னு சொல்லி வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக 7வது பிளாட்ஃபார்ம் தானே. ஆமாம், 7வது பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கு கைஸ் மங்களூருக்கு. ஸோ அங்கே போட்டிருக்கு பாருங்க, ஹிந்தி வந்துருச்சு இப்போது. ஸோ இதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் இருந்துச்சு. 7வது பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கு கைஸ். 7வது பிளாட்ஃபார்ம் போயிட்டு அங்கே கூட்டம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அந்தோதியா போயிடுச்சா என்னன்னு தெரில. 11 மணிக்கு போகும் போட்டிருக்கு பாருங்க இப்போ தமிழில் 16159 மங்களூர் 23:30 7வது பிளாட்ஃபார்ம் வருது கைஸ். ஸோ 7வது பிளாட்ஃபார்ம் போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ்
வந்திருக்கிறது வந்து மன்னார்குடி எக்ஸ்பிரஸ் கைஸ். இதுக்கு முன்னாடி தஞ்சாவூர் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் போச்சு. அதில் செம கும்பல் ஏசிலலாம் தொங்கிட்டு போகிறாங்க. அப்பா சாமி, ஏசிலலாம் நார்த்து சைடு வடக்கங்கெல்லாம் தொங்கிட்டு போவாங்களா, அங்கே ரீல்ஸில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நேரில் பார்க்குறேன் ஏசியில் தொங்கிட்டு போகிறதெல்லாம். பாருங்க, இங்கே இருக்கிறது வந்து S9. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் S9 இவ்வளோ பேர் அடிச்சு முடிச்சுட்டு ஏறுறாங்க. இந்த ட்ரெயின் கிளம்பும் போது பார்ப்போம் கைஸ் எவ்வளோ கும்பல் ஏறுறாங்க இதில் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வேற ஏசிக்கு அந்த நிலமை அப்படின்னா, நான் வேற செகண்ட் கிளாஸ் போட்டிருக்கேன் கைஸ். செகண்ட் கிளாஸ் எந்த நிலைமைக்கு ஆக போகுது, என்ன ஆக போகிறேன், எப்படி போய் உட்கார போகிறேன்னு தெரியல. இந்த தடவை இவங்க இந்த கும்பலை பார்த்தா 100% ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ், எனக்கு தெரிஞ்சு. சரி கைஸ், இந்த ட்ரெயின் நான் கிளம்பும் போது பார்ப்போம் கைஸ். ட்ரெயின் கிளம்ப போகுது, பட் ஆனால் இங்கே பாருங்கள் விசில் அடிச்சுட்டாங்க. ட்ரெயின் கிளம்பும் போது பாருங்க. ஆனால் பாவம் கைஸ், இதெல்லாம் ரொம்ப சங்கடம். இப்போ நம்ம புக் பண்ணியிருந்தாலும் இந்த இதில் ஏற முடியாது. உங்களுக்கு அந்த விசில் சவுண்டு கேட்டுதான் தெரியல, பட் ஆனால் வந்து ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு கைஸ். ஸோ கேட்குது பாருங்க. போலீஸ்லாம் இருக்காங்க, பட் இருந்தாலும் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இந்த இடத்துல போலீஸ் இருக்காங்க, சண்டை போடுறாங்க. ஆனால் உள்ளே நவர மாட்டுறாங்க, எல்லாமே ஏறி நின்றுக்கிறாங்க. நம்ம ட்ரெயின் வரும்போது எப்படியாவது மங்களூரில் அடிச்சு போச்சு ஏறிடணும் கைஸ். ஆனால் செத்தேன். ஏன்னா அவ்வளோதான், ஓட்டு போடலாம் வர முடியாது. ஓட்டு முடிச்சு வெளியே தான் வீட்டுக்கு போகிறோம். ட்ரெயின் அவ்வளோதான் கைஸ், ஹார்ன் அடிச்சிருச்சு. ஆனால் இந்த இடத்துல ஏறல. இங்கே பாருங்க, இங்கே வேற ஃபேமிலி, இவங்க வேற அந்த இதில் புக் பண்ணியிருக்காங்க போல, ஏறணும் போல. போச்சு, இதுதான் கைஸ் சங்கடம். புக்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா முடிஞ்சது, ஏசியில் புக் பண்ணி போங்க. இத்தனைக்கு இது S9 கோச். நீங்கள் கோச் உங்களுக்கு காமிக்கிறேன். கோச் நம்பர் இங்கே போட்டு பாருங்க, S9 இந்த லட்சத்தில் இருக்குது கைஸ். நம்ம பார்ப்போம் ஏசியில் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏதாச்சும் இவங்க புக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க போல. ஸோ ஆனால் போலீஸ் ஆனால் சூப்பர் கைஸ், செம்மையாக வந்து க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அப்பயுமே யாராலும் ஏற முடியல. இங்கே பாருங்க, பாருங்க பாவம், அது ஏற முடியாது, முடிஞ்சு. கைஸ் இங்கே பாருங்க, செம கும்பல். இதெல்லாம் வந்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து எஸ் கோச்சஸ், ஸ்லீப்பர் கோச்சஸ் S6. ஸோ பார்ப்போம் ஏசி கோச் எப்படி வருது அப்படின்ட்டு. அந்த தஞ்சாவூர் வண்டியில் வந்து A1 இருந்துச்சு. A1னா ஐகஸ் வந்து அந்த கூப்பே இருக்கும்ல, அதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் கிளாஸ் ஏசின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி அந்த நிலமை அப்படின்னா பார்ப்போம். நம்மளோட நான் வேறு செகண்ட் கிளாஸ் புக் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கும்பல் இல்லைல்ல, S2லாம் அந்த அளவுக்கு தொங்கிட்டு இல்லை. தென் ஃபஸ்ட்டு அந்த 2 கோச் முன்னாடிங்கவும் ஏறிட்டாங்க, ஐ மீன் க்ரௌட் ஏறிட்டாங்க. ஸோ ஏசியில் பார்ப்போம், வந்து B1. ஆமாம், ஏசியில் வந்து இந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம், ஆனால் இதுலேயுமே கும்பல் இருக்கு ஒரு ஏசியில். ஆமாம், டோர் ஓப்பனில் இருக்குது. இங்கே அண்டர்ஸ்டுடா, ஓகே. அவ்வளோதான் கைஸ், அண்டர்ஸ்டுட் வந்துருச்சு. ட்ரெயின் முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க எப்படி தொங்கிட்டு போகிறாங்க, பார்க்குறதுக்கே பயங்கரமாக த்ரில்லிங்காக இருக்குது. ஐயோ, லேடிஸ் கோச்சு அப்படி தொங்கிட்டு போகிறாங்க கைஸ். அடுத்து நம்ம ட்ரெயின் வந்துடும் கைஸ். நம்ம நின்று D2ன்னு போட்டிருக்கு. என்னோட கோச் வந்து D1. நம்ம கோச் D1 தானே, தள்ளி கைஸ் அடுத்த கோச். நம்ம பார்ப்போம் நம்ம ட்ரெயின் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம ட்ரெயின் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். ஒரு வழியாக வந்து கரூர் வந்து இறங்கிட்டோம் கைஸ். ட்ரெயின் வந்து ஒரு மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. ஸோ ரைடு வந்து செம்ம த்ரில்லிங்காக எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வெயிலே வந்துருச்சு கைஸ். ஸோ அந்தளவுக்கு வந்து கண்ணு கூசு. அதாவது 6 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் தானே, 6 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின். பட் ஆனால் 7 மணிக்கு செம்ம கும்பலாக இருந்தனால, அதுவும் இல்லாமல் ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் விட்டுருந்தாங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. நிறையா ஸ்டேஷனில் வந்து நின்றுச்சு புதுசாலாம். ஸோ கிராசிங் நிறையா இருந்துச்சு கைஸ். இதுக்கு பின்னாடி அந்த ராக் ஃபோர்ட்டே போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு லேட்டாக இருந்துச்சு. ஸோ ட்ராவல் வந்து செம த்ரில்லிங்காக இருந்துச்சு. உனக்கு எப்படி தான் இருந்துச்சு? நல்லாவே இல்லை, கேவலமாக இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறான்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க செம கும்பல். இந்த கும்பலை பார்த்தா கடைசியில் என்னன்னா 100% ஓட்டு போட்டுருவாங்க போல இருக்கு, அவ்வளோ கும்பல். நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் கைஸ், அதாவது அன்ரிசர்வ்லேயே வந்திருக்கேன், குயின்ஸ்லாண்ட் எக்ஸ்பிரஸில். ஸோ இந்த அளவுக்கு கும்பல் இருக்கும் கும்பல். அதாவது பொங்கலுக்கு இந்த தீபாவளிக்கெலாம் வந்திருக்கேன். ஸோ அதனால கும்பல் இருக்கும், பட் ஆனால் இந்தளவு இருக்காது. இப்போ என்னன்னா A1 எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் கிளாஸ் ஏசின்னு நினைக்கிறாரு. ஃபஸ்ட் ஏசியா அது என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே செம்ம கும்பல் தொங்கிட்டு போகிறாங்க. நாங்கள் S12 S11 ஏறி S11லேருந்து SE1ன்னு போட்டுருந்துச்சு. S12 கிடையாது போல், அதனால் SE1 அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. ஸோ அந்த SE1 போயிட்டு SE1லேருந்து D1 வந்தோம். அது வரத்துக்குள்ளே செங்கல்பட்டே வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு செம்ம கும்பலாக இருந்துச்சு கைஸ். ஸோ இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா
இன்னைக்கு தான் ஆக்சுவலாக ஓட்டு போய் எல்லாம் சுத்தமா ஓட்டு போடுங்க. ஏறி நடக்கவே முடியல, அவ்வளோ இது. ஐயோ, ட்ரெயினை விட்டுருவோன்னே நான் நினைச்சிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா நாங்க D1ல நின்னோம் கரெக்டா ஏறுறதுக்கு, அங்க ஏற முடியாம அவ்வளவு தூரம் போய் அப்புறம் அங்க செக் பண்ணி விட்டாங்க, நல்லவே இல்லை. அதனால எப்படியோ போயாச்சு. ஆக்சுவலாக நம்ம அந்த இது நம்ம ஓடி போகாமல் இருந்திருந்தோம்னா ஏறி இருக்கவே முடியாது. நிறைய பேர் வந்து ஏறவே இல்லையா. ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா நாங்களும் ஏறி இருக்க முடியாது. பஸ் வந்து கிளாம்பக்கத்தில் 3 மணி வரைக்கும் பஸ்ஸே இல்லையா, எடுக்கவே இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை மாட்டியிருந்துருப்பேன் guys. ஸோ நீங்கள் இப்போ தான் வீடியோ பார்த்து இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு போய் எல்லாம் ஓட்டு நாங்க போடுங்க. தாம்பரத்துக்கு வந்ததுக்கே 1 மணி நேரம் தான், ஆனா வந்துச்சு 3 மணி நேரம் கழிச்சு வந்துச்சு. அதை விட்டு இங்க இருந்து அவதான் நான் நினைச்சிட்டேன், ட்ரெயினை பார்த்தோன்னே அவ்வளவுதான் போச்சு, இனிமே பஸ்ல ட்ரெயின் போயிடுவோம், ட்ரெயின்ல ஏற முடியாது நம்ம, அவ்வளவுதான் இனிமே வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போய் எப்படி போறது, போச்சு பஸ் இங்க இருந்து நம்ம வண்டலூர் வழியா போனோம்னா முடிஞ்சு. வண்டலூர்லாம் போயிருந்தா ஓட்டு போடலாம் வந்திருக்க முடியாது. அடுத்த எலெக்ஷனுக்கு பார்க்கலாம், போய் வீட்டுக்கு போய் படுத்துக்கணும். சரி guys, நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல பேசுறேன். வளவலன்னு பேசுறா. நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போய் ஓட்டு போட போகணும். நீங்களும் வீடியோ பார்த்துருக்கீங்க, சீக்கிரம் போய் ஓட்டு போடுங்க. ஸோ சன்ரைஸ் வேற மூஞ்சில் அடிக்குது. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். டாடா பை பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க.